அங்கிள், நீங்க என்ன நண்பன் நினைச்சா உங்க பொண்ணை வெறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். நான் ரீசன்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அம்மாவோட தாய்ப்பால் தான் குடிக்கும். ஆனா இவ அம்மாவோட ரத்தத்தை குடிச்சு அவளை சாகடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வந்தவன். She's a born murderer. அங்கிள், நீங்க அஞ்சலி மேல ரொம்ப ரூடா இருக்கீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்டாப் இட். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இதோட நிறுத்திக்கிறியா? தேவையில்லாம பேசாத. ஐயோ அங்கிள், நான் உங்களோட வெல்விஷர். நீங்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரியாதது ஒண்ணுமே இல்லை. சட்டம் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை எதுவுமே பெருசா தண்டிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த தவற உணர வயசு அவங்களுக்கு வரலன்னு சட்டம் சொல்லுது. 18 வயசாகாத பசங்களுக்கே சட்டம் இவ்வளவு சலுகை கொடுக்கும் போது பிறந்து ஒரு நாள் கூட ஆகாத குழந்தை எப்படி அங்கிள் தப்பு பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கிள். நீங்க வைஃபை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு அஞ்சலியும் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுவாங்கல்ல. விக்கி, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு சில விஷயம்லாம் புரியாது. நான் வித்யாவை நேசிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல எந்த புருஷனும் தன் மனைவியை நேசிச்சிருக்க மாட்டான். நாம் அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த வேதனை என்னன்னு முன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் முடியாது அங்கிள்? எனக்கு தெரியும் அங்கிள். நான் அதிகமா நேசிச்ச 2 பேரையும் ஒரே சமயத்துல இழந்த வேதனை எனக்கு தெரியும் அங்கிள். எங்க அப்பா அம்மா ஒரே செகண்ட்ல என்னை விட்டு போயிட்டாங்க. லைஃப்ல கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது அங்கிள். எப்படி அழணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த செப்டம்பர் 11th 2001 எங்க அப்பா அம்மா ட்வின் டவர்ஸ் போறதாவே இல்ல. எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரு. எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் பொழிச்சுக்கிட்டாரு. அவர் இப்ப கூட என்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட எந்த ஒரு பழி உணர்ச்சியும் காட்டுறதே இல்லை. இப்போவும் என்னோட கிரேட் ஃப்ரெண்ட் அவர் தான். அன்னைக்கு பிளேனை வச்சு இடிச்ச டெரரிஸ்ட் மேல கூட எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னா எங்க அப்பா அம்மா அன்னைக்கு சாகணுங்கிறது அவங்க விதி. ஒருத்தரோட நிழல் பின்னாடி வந்தா விதி முன்னாடி போகும் நம்புறவனா. இத புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில பாதி கோபம் குறைஞ்சிடும். மயிலு, வந்து காஃபி சாப்பிடுங்க. உன் காஃபி ரெடி. தேங்க்யூ பாட்டி. இந்தாப்பா. அங்கிள், உங்க வைஃபை விதி பறிச்சுட்டு போச்சு. அஞ்சலி எந்த குத்தமும் பண்ணல. ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹர். என் வித்யா இருந்தது ஃபேக்ட்னு சொன்னா நான் இவ்வளவு வெறுக்கிறதும் ஃபேக்ட்னு நினைச்சிட்டு போ. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் துரதிருஷ்டத்தோட சின்னம். என்னால் அவளை மன்னிக்க முடியாது. அங்கிள், அஞ்சலி குற்றவாளின்னா ஒரு வகையில நீங்களும் குற்றவாளி தான். எனக்கு தெரியும் அங்கிள், உங்க ஒய்ஃபுக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அவங்க கன்சீவ் ஆனப்போ கூட இதை பத்தி டாக்டர் உங்ககிட்ட வார்ன் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க அப்பவே அபார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பியூட்டிஃபுல் வைஃபை காப்பாத்திருக்கலாம். இப்போ உங்க அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிற உங்க மகளை பிறக்காம தடுத்திருந்திருக்கலாம். நீ என் பர்சனல் லைஃபை பத்தி ரொம்ப பேசுற. ஐம் சாரி அங்கிள், எனக்கு பேசணும்னு விருப்பமே இல்லை. ஆனா உங்க பொண்ணை பத்தி நீங்க இவ்வளவு வெறுப்பா பேசும்போது எனக்கு பேசணும்னு தோணுச்சு. தபார், இது என்னோட வீடு. இங்க நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி.
என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். டோன்ட் அட்வைஸ் மீ. அங்கிள், நீங்க பண்றது மாரலி மட்டும் தப்பு இல்ல. அஞ்சலியை இப்படி கொடுமைப்படுத்துறது லீகலாவும் தப்பு. நல்லா இருக்கிற பொண்ண அதிர்ஷ்டம் கெட்டவ சனியன்னு திட்டுறது சட்டப்படி குற்றம் அங்கிள். அஞ்சலி உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன என்ன ஓவரா பேசுற? நீ என்ன ஜெயில போட்டுருவன் மிரட்டுறியா? தபார், எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளி தான் எனக்கு பழக்கம். ஜெயிலுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். இனிமே ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வெளியே போ. அங்கிள், கெட் அவுட். மயிலு, நான் போறேன் அங்கிள். அங்கிள், ஒவ்வொரு கோயில் குளமா போய் பாருங்க. எவ்வளவு பேரு அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வேணும்னு வேண்டிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கடவுள் அழகான ஒரு நல்ல குழந்தைய கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அவங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. இதை பாருங்க அங்கிள், அவங்கள மதிக்கலனாலும் பரவாயில்ல, மிதிக்காதீங்க. என்னடா என்ன மயிலு, என்ன சொல்ல போக மாட்டியா? பேசிக்கிட்டே இருக்க. வேண்டாம், அம்மா, மயிலு, விடுமா சொல்றேன். மயிலு. சொன்னா அம்மா, கேளு, கையை எடுமா. விடுப்பா. ஏய். நீங்க 2 பேர் தான் இவனுக்கு ஏதோ சொல்லி இவன் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, இவனை தள்ளுற மாதிரி உங்களையும் தள்ளுவேன். கெட் அவுட். போடா, போ. போடாங்கறல, போ. இல்ல, வேண்டாம். போ, போடா. ஐயோ, இங்க இருந்து போயிடு. ஐயோ, என்னம்மா இது? தள்ளு, போ. ஏம்மா, கொஞ்சம் கூட மனுஷ தண்ணியே இல்லாம நடந்துக்கிறான். ஐயோ, ஐயோ, விக்கி, பாவம் விக்கி. ஏய் ஹாய் விக்கி. ஹாய் அஞ்சலி. ஏய் என்ன? என்னாச்சு? பிளட் எல்லாம் வருது. ஏய், போட்டோல முடிஞ்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல. நான் அங்கேருந்து வரும்போது கால் தடுக்க விழுந்துட்டேன். எங்க எப்படி நீ கால் தடுக்கி விழ முடியும்? அங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏய், நீ இருக்கியே, உன்னை அப்படியே யோசிச்சுட்டே வந்தனா அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஓ காட், பிளட் எல்லாம் வருது. நீ முதல்ல உள்ள வா. உள்ள வந்து ஏய், ரெஸ்ட் ஏய், எடுத்து ஏய், வா ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ ஹேவ் டு கோ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஏய் போயிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு போ விக்கி வரேன். ப்ளீஸ். ஏய், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் அஞ்சலி. முக்கியமா போணும், சரியா? விக்கி வெயிட். I'll call you, okay? என்னமோ நடந்திருக்கு. விக்கி அதை என்கிட்ட மறைக்கிறான். ஓ என்ன சாந்தி? சொல்லுங்கம்மா. கிறிஸ் சப்பாத்தில நிறைய எண்ணெய் ஊத்தி கிறிஸ்பா பூரி மாதிரி பண்ணிருக்க. அப்படி செஞ்சா குழந்தைக்கு பிடிக்குமே தாம்மா செஞ்சேன். ஆமா, கிறிஷ்க்கு பிடிக்கும். இது நான் சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அப்பாவுக்கு சின்ன வயசுல பிடிக்கிற டேஸ்ட் தானே பையனுக்கும் பிடிக்கும். என்ன சொன்ன சாந்தி? அது சார் நேத்து மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு சிப்ஸே நிறைய சாப்பிட்டாரு. அதை வச்சு கிறிஷுக்கும் ஆயில் போட்டா செஞ்சா பிடிக்கும்னு நான் செஞ்சேன். வெரி குட். வர டேஸ்ட்டை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க. நானும் ஒரு டேஸ்ட் உடனே கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. இரு கிறிஷ், நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். டேக்கண்ணா, ஸ்கூலுக்கு லேட் அதில் ஷூ போட்டுக்கோ. சாந்தி இங்க வா. ஸ்கூல் போன ஷூ போட்டு விடு. இதை வரேன் கண்ணா. சீக்கிரம் வா சாந்தி. இதை வந்துட்டேன்மா. கிறிஷ். வந்துட்டேன்.
ஏன் அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுற? மம்மி அவங்கள சாந்தின்னு தானே கூப்பிடுறாங்க. மம்மி கூப்பிடலாம்டா. அவங்க வயசுல பெரியவங்க, ஆனா நீ கூப்பிடக்கூடாது. கிரிஷ், நீ சின்ன பையன்ல, பெரியவங்கள பேர்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. அப்ப என்ன கூப்பிடுறது? ஆன்ட்டினா? பாட்டின்னு கூப்பிடுறா. நான் என் பாட்டியை தான் பாட்டின்னு கூப்பிடுவேன். இவங்க சர்வன், எப்படி பாட்டின்னு கூப்பிட முடியும்? கிரிஷ், சர்வெண்ட்லாம் சொல்லாத. நான் ஏன் சொல்றேன்னா, பேசும்போது கொஞ்சம் மேனஸோட பேச கத்துக்கடா. பரவாயில்ல சார், சாந்தின்னு கூப்பிட்டோம். கூப்பிடுறதுல என்ன இருக்கு? என் பையன் என்ன அழகா அம்மான்னு கூப்பிடுவான். என்ன பிரயோஜனம்? ஆனா பேரளவுல தான் நான் அவனுக்கு அம்மாவா இருந்தேன். தூக்கி மிரிச்சிட்டு போயிட்டான். சாந்தி இங்க வாங்க. அத வந்துட்டேம்மா. டே கண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. சொல்லுங்க. சர்வெண்ட்னெல்லாம் கூப்பிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாதுடா. ஏன்னா அவங்க வயசுல பெரியவங்க. ஓகே, இனிமே அவங்கள பாட்டின்னு கூப்பிடுறியா? சரி டாடி, நான் சுந்தரிக்கு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. இந்த புடவையில கொசுவம் நிக்கவே மாட்டேங்குது. சரி பண்ணி சரிங்க. விடுங்க. மனைவியோட புடவை கொசவத்தை சரி பண்ணி விடுறது, அவளோட ஜாக்கெட்டுக்கு கொக்கி மாட்டி விடுறது, இதெல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யற சந்தோஷமான பணிவிட. சந்தியா எப்போ என்கிட்ட அந்யோன்யமா பழக போறான்? இந்த சந்தோஷம்லாம் என் லைஃப்ல கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. கிரேஷ், ஸ்கூல் வேன் வரதுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு வா. மம்மி, சாந்தி ஆண்டி கிச்சன்ல குக் பண்ண தானே வந்தாங்க. அப்புறம் ஏன் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க? உனக்கு சாரி கட்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அவங்க. இதுக்கு தனியா காசு கொடுக்குறியா? அதிக பிரசங்கித்தனமா பேசாத. வா, உன் கூட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா சுந்தரிய? வா, லஞ்ச் பேக் எடுத்துட்டு வா. சொல்லு மம்மி, தனியா காசு கொடுப்பியா? இல்ல, சாந்திக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால தான் செய்றாங்க. மம்மி, அவங்கள பார்த்தா சர்வன்ட் மாதிரியே இல்ல. சுந்தரி எப்படி நம்ம ஃபேமிலில மெம்பர் ஆச்சோ, அவங்களும் நம்ம ஃபேமிலில மெம்பர் ஆயிட்டாங்க. டேய், அவங்கள போய் டாகோட எல்லாம் கம்பேர் பண்ணலாமாடா? வா. மம்மி, உனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குல? ஆமாண்டா கண்ணா. டாடி என்ன பாட்டின்னு கூப்பிட சொன்னாங்க, கூப்பிடட்டுமா? கூப்பிடு. பட் உனக்கு உங்க டாடி அட்வைஸ் பண்ற மாதிரி சின்ன வயசுல உங்க டாடிக்கு யாராவது அட்வைஸ் பண்ணிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. டேய் பாலு, என்ன சுருதிடா? வாங்க மேடம் வாங்க. எங்க உங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம்? அதான் நீங்க தொலைச்சிட்டீங்களே மேடம். சரி சரி, உங்க முதலாளி இருக்காரா இல்ல ஊர் சுத்து போயிட்டாரா? இருக்காரு மேடம், இங்க தான் இருக்காரு. பாஸ் பாஸ். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாஸ்ன்னு கூப்பிடாதுன்னு? இல்ல மேடம் வந்திருக்காங்க. என்ன வந்தா வான்லாம் கூப்பிட மாட்டியா? வா சுருதி. அதான் வந்துட்டேன்ல. ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கற? நிறைய வண்டி வந்துருச்சு சுருதி, வேலை வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் அட்டன் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, அன்னைக்கு வந்ததே ஒரு ஸ்டைல் பேபி. அது பேர் என்ன? நமனிகா. ஏய் சீ, ஏன் வழியறீங்க? அது வேலைய விட்டு போனதும் கூட்டிட்டு போய் நிக்கா பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். வரமா. ஏய் கம்முனுறேன் சுருதி. நான் ஒரு மெக்கானிக். ஒரு அழகான காரை புக் பண்ணி அது எனக்கு வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டப்பா கார்லாம் எனக்கு தேவையா? இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நான் நிறைய கேட்டாச்சு. கரெக்ட்மா. என்ன இப்ப கூட ஒரு அழகான ஒரு ரிசப்ஷனிஸ்ட வேலை கேட்கலாம்னு சொல்றாருமா. டேய், ஆயில வண்டி கூத்துறா, இங்க ஊத்தாத. அவன் ஒண்ணு ஊத்தல, கரெக்டா தான் சொல்றான். உன் கூட வரும்போது தான் நான் பாப்பேனே, எதிரில அழகான பொண்ணு யாராவது வந்தா நான் இருக்கேன்னு கூட பார்க்காம சைட் அடிப்பியே. நான் என்ன ஸ்ரீராமனா? எதனா கண்ணுக்கு குளு குளுன்னு வந்தா நாங்க அப்படி பார்க்காம இருக்க முடியுமா? பாரு பாரு, நல்லா பாரு. நீ கண்ணுக்கு குலுகுலுன்னு பார்த்து ரசிக்க அழகா ஒரு பொண்ணு ரிசப்ஷனிஸ்டா நானே கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க எங்க சுருதி? எங்க 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 எங்க? ஏன் எல்லாம் அலையறீங்க? இருங்க, நானே கூப்பிடுறேன்.
ரிசப்ஷனிஸ்ட். இவங்களா? ஆமா, இவங்களுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல் ஒன்றும் இல்லை. ஆந்திரா மெஸ்ஸில் கல்லால உட்கார்றவங்க மாதிரி இருக்காங்க. கதிர், உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? இதை பார்த்தா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். அதுவும் இல்லாம இவங்க உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அடிக்கடி எனக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஓஹோ, உன்னோட சீக்ரெட் ஏஜென்ட்டா இவங்க? எஸ். நீங்க போய் சேர்ல உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. சேர் தாங்குமான்னு பார்த்துட்டு உட்காருங்க. பாலு. மேடம், நான் இங்க வேலை செய்யலாம் முடியாது. ஏமா, நான் உங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி தரேன், ஏன் மாட்டேன்றீங்க? அது இல்லம்மா, இவங்க 4 பேரும் கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரிங்க. நானும் அழகான கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. எனக்கு கூச்சமா இருக்காதா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. தைரியமா இருங்க, நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். எப்படி கேரண்டி தருவ? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இங்க பாருமா, இப்படி பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பஞ்சு, இவங்க 4 பேரும் நெருப்பு. பத்துக்குச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன்ப்பா. அம்மா, சொல்றத கேளுங்க. இல்லம்மா, ஆளை விடு, நான் போறேன். எங்களை அவமானப்படுத்தணும்னு நீ செட்டப் பண்ண. நான் ஏன் செட்டப் பண்றேன்? உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நான் நினைச்சேன். எது இதுவா நல்லது? இத ரிசப்ஷனிஸ்ட்னு போட்டா மனுஷன் மட்டும் இல்ல, காரே உள்ள வராது. இனிமே நோ லேடி, நோ ரிசப்ஷனிஸ்ட். இல்லையா? உன் பேனட் அப்படியே மூடு. வாமா போலாம். சாப்பிடுமா, சாப்பிடு. நான் சாப்பிடுறது இருக்கட்டும். ஏன் பாட்டி உங்க முகம் இவ்வளவு சீரியஸா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிடுமா, சாப்பிடு. சொல்லுங்க பாட்டி, எதையும் மறைக்கிறீங்க? அட ஒண்ணும் இல்லம்மா, உடம்பு சரியில்லை. சுகர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாதீங்க. என் கண்ணை பார்த்து பேசாத போதே தெரியுது நீங்க எதுவும் மறைக்கிறீங்கன்னு. சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாட்டி, என்ன நடந்தது? அதாவது விக்கி வந்தா, பேசிட்டு போனா, வேற ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உங்களுக்கு பொய் சொல்ல கூட தெரியல. சொல்லுங்க, விக்கி வந்து அப்பா கிட்ட என்ன விஷயமா பேசினா? அது தப்பு பண்ற உங்க பையனை நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க பாட்டி? விக்கி பாவம், அவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா அது நீங்க விக்கிக்கு பண்ற துரோகம். போதும் அஞ்சலி, இதுக்கு மேல பேசாத. எனக்கும் விக்கிய ரொம்ப பிடிக்கும். என்னாலையும் ரொம்ப நேரம் சொல்லாம இருக்க முடியாது. சொல்றேன். விக்கி நம்ம வீட்டுக்கு வந்தா, அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அப்பா கிட்ட பேசினா.
சொந்த ரத்தம் அவ மனசை இப்படி காயப்படுத்துறீங்களேன்னு கேட்டதுக்கு விக்கிக்கு உங்க அப்பா கொடுத்த பரிசு அந்த ரத்த காயம். என்னாச்சு? பிளட் எல்லாம் வருது. ஏய் போட்டோல உடைஞ்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நான் அங்கேருந்து வரும்போது கால் தடுக்க விழுந்துட்டேன். எங்க எப்படி நீ கால் தடுக்கி விழ முடியும்? அங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏய் நீ இருக்கியே, உன்னை அப்படியே யோசிச்சுட்டே வந்தனா அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அஞ்சலி, 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 உங்க பையன் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. செத்து போன அம்மா பேரை சொல்லிக்கிட்டு என்ன எத்தனை வருஷம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. போனா போது நானும் விட்டுட்டேன். ஆனா ஒரு தப்பு பண்ணத விக்கி அப்ப எப்படி அடிக்கலாம்? எனக்கு விக்கி எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். லைஃப்னாலே வலி வேதனை நினைச்சிட்டு இருந்த எனக்கு சிரிக்க கத்து கொடுத்தது விக்கி தான். அவன் எனக்கு லவர் மட்டும் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே அவன் தான். எனக்காக ஹானஸ்டா நல்ல எண்ணத்தோட பேச வந்தவன உங்க மகன் அடிச்சு அவமானப்படுத்துவாரா? விக்கி அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? விட மாட்டேன் பாட்டி, உங்க பையனை நான் விடவே மாட்டேன். விக்கி கிட்ட உங்க பையன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அஞ்சலி, இத்தனை நாள் வரைக்கும் உங்க மகன் தான் என்ன எதிரியா பார்த்தாரு, நான் பார்க்கல. ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நான் அவரை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.